இப்போ நாகரீகமாக தான் பண்ணுறாங்க. படம் நல்லா பண்ணுறாங்க. அவரும் வந்து ஒரு கல்ச்சரான மனிதன். அப்போ என் படத்தில் நடிக்கும்போதே சொல்லுவார் சிவகுமார் சார். அவர் ஏஜான காலத்தில் தான் என் படத்தில் நடித்தார் அவர். அப்போ சொல்லுவார் ஷூட்டிங்கில், என் பசங்களாம் நடிக்கணும்னு ஆசைப்பட்றானுங்க. நான் வந்து பணம் வந்து கஷ்டப்பட்டு கொஞ்சம் தோட்டம் துறவுலாம் வாங்கி வச்சுருக்கிறேன். இதே தான் விற்று கித்து தொட்டி காலி பண்ணுவானுங்களோ இது இருக்குது. நீங்கள் போய் உங்கள் சொந்த முயற்சியில் முயற்சி பண்ணுங்கன்னு சொல்லிட்டான் சூர்யாவை. அதனால் என் மேலே கோபமாக இருக்கிறான். அப்புறம் மணிரத்னம் அந்த மாதிரி ஏதோ சேர்த்து நீ போய் எங்கே பண்ணணுன்னே அப்புறம் மணிரத்னம் கூட ஏதோ போயிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னார். அப்போ கார்த்தி வெல்ல உள்ளே இருக்கு. அப்போ புலம்பிகிட்டு இருப்பார் அவர். நம்மளாம் சொத்துலாம் வச்சு சொந்த படம்லாம் எடுக்க முடியாதுப்பா, நீ படம் எடுக்கிறிய எவ்வளோ கஷ்டம். கேட்பார், பிஸ்னஸ் ஆகிடுச்சா மாட்டினா ரொம்ப மொத்தமும் காலி ஆகிடுமான்னு பயப்படுவார் அவர். அவங்களா போய் கொஞ்சம் முயற்சி பண்ணி சிவகுமார் சார் பேரை சொல்லி அங்கே ஜாயின் பண்ணி அப்படியே வந்து மேலே நல்லா வந்துட்டாங்க. அதனால் அவர் வந்து கொஞ்சம் நல்ல ஒழுக்கமாகவும் சினிமாவை நேசித்தார். ரொம்ப ஆட்டம் போடல சினிமாவை வச்சுக்கிட்டு. அது அவங்க பசங்களும் கொஞ்சம் பின்பற்றினால இன்றைக்கி அந்த ஃபேமிலி நல்லா இருக்குது.